சேலம் மாவட்டம் ஏற்காடு மான்ஃபோர்ட் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய தர்மசாமி மறைவுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார். தன்னை மாநில அளவிலான விளையாட்டு வீரராக உருவாக்கியவர் அவர் என்றும், தான் பரிசு பதக்கங்களை வென்றதற்கு அவர் அமைத்து தந்த அடித்தளம்தான் காரணம் என்றும் அன்புமணி புகழாரம் சூட்டியுள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 3 வயது முதலான 73 மாணவர்கள் இடைவிடாமல் 1 மணி நேரம் மிதிவண்டி ஓட்டிக்கொண்டே சிலம்பம் சுற்றி சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவர்கள் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இதேபோல் தேனி மாவட்டம் கோடாங்கிப்பட்டியில் கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு மாணவர்கள் 1 மணி நேரம் சிலம்பம் சுற்றி அசத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் பெத்தூரில் சுதாகர் என்பவரது தோட்டத்தில் 9 மயில்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தன. மயில்களின் உடல்களை கைப்பற்றிய வனத்துறையினர் உயிரிழப்புக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டுப்பாளையம் அருகே அன்னூரில் கோவில் விழாவையொட்டி கம்மத்து ஆட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. 50க்கும் மேற்பட்டோர் இசைக்கேற்ப ஒரே மாதிரியான அசைவுகளுடன் நடனமாடியது பார்வையாளர்களை கவர்ந்தது. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் எண்ணெய் காப்பு உற்சவத்தின் 6ஆம் நாளான இன்று மூக்குத்தி சேவை நடைபெற்றது. திருமுக்குளக் கரையில் நடைபெற்ற இந்நிகழ்வை திரளான பக்தர்கள் கண்டு வழிபட்டனர். தேனியில் போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு காவல் நிலையத்தில் காவலரை தாக்கிவிட்டு கொள்ளையடித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட உதயகுமார் என்ற இளைஞருக்கு கீழே விழுந்ததில் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நிதிஷ்குமார் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கோவை மாவட்டம் கணுவாய் பகுதியில் நள்ளிரவில் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானை கூட்டம் அங்கு சாகுபடி செய்யப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களை நாசப்படுத்தியது. தகவல் அறிந்து சென்ற வனத்துறையினர் ஒலி எழுப்பி யானை கூட்டத்தை விரட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வையாவூரில் நடைபெற்ற மாநில அளவிலான இறகுப்பந்து போட்டியில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற 60 பேருக்கு சான்றிதழ் மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் அனைவரும் கோவாவில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றனர்.